எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் இனியவையாயிரம் சேனலின் இனிய வணக்கங்கள். சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் இன்று. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட குழந்தைகளுக்கு புத்தகத்தை விட சிறந்த நண்பன் கிடைக்க மாட்டாங்க. நிறைய சாதனையாளர்கள் கிட்ட உங்கள் வாழ்வை மாற்றியது எதுன்னு கேட்டிங்கன்னா பல பேரோட பதிலாக புத்தகமாக தான் இருக்கும். ஏன் நம்மளோட இந்திய அணியின் கேப்டன் கோலி கூட தன்னோட வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதா ஒரு யோகியின் சுயசரிதம்னு பரமஹம்ச யோகானந்தர் எழுதின புத்தகத்தை தான் சொல்லியிருக்காரு. புத்தகம் வாசித்தல் ஒருவரோட மொழித்திறன் மட்டுமின்றி நினைவுத்திறன், கற்பனை வளம், அறிவு மிகுதியையும் ஏற்பட வழிவகுக்கும். தனிமையை உணர்ற பலருக்கு புத்தகம் உற்ற துணையாக இருக்கும். ஒரு வீட்டில் பூஜை அறை இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு புத்தக அறை அல்லது ஒரே ஒரு புத்தக அலமாரியாவது இருக்கணும். தினமும் காலையில் பல் துலக்கிறது நமக்கு எப்படி பழகி இருக்கோ அதே மாதிரி தினமும் ஏதாவது ஒரு புத்தகத்தின் சில வரிகளையாவது நாம் வாசிக்கணும். ஒரு முறை எட்டயபுர மகாராஜாவுடன் சென்னை சென்ற பாரதியார் தன்னோட மனைவி செல்லமாட்ட உனக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அவர் ராஜா கொடுத்த பணத்தில் மூட்டை மூட்டையாக புத்தகங்களை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்து கோபமடைந்த மனைவியிடம், செல்லம்மா, அழியும் பொருட்களை கொடுத்து அழியாத செல்வத்தை கொண்டு வந்துள்ளேன்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காரு. அந்த அழியாத செல்வத்தை தன்னகப்படுத்தியதுனால தான் இன்னும் நம் மனங்களில் அழியா பெருந்தகையா பாரதி வாழ்ந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மிக பெரும் சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்க. வாசிப்பு பழக்கத்தையும் அவங்களுக்கு உண்டு பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையும் அந்த புத்தகங்களே பார்த்துக்கும். உங்களுக்கு நல்ல குழந்தைகளாக மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கான நல்ல மனிதர்களையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த புத்தகங்கள். இதோட இந்த பதிவு முடிவடையுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.